வர பிப்ரவரி 13 நாளை மட்டும் யாரும் தவற விட்டுறாதீங்க. இந்த வருடத்தின் மிக முக்கிய நாளான விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது. அதுவும் முக்கிய 3 சக்தி வாய்ந்த நாளோடது சேர்ந்து வருது. வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியுடன் சேர்ந்து சுக்கிரவாரம் மற்றும் மூல நட்சத்திரத்துடன் அபூர்வமாக சேர்க்கை கொண்டு இந்த மாசி 1 விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. இது வருடத்திற்கு 4 முறை மட்டும்தான் வரும். இந்த நாள் வாழ்வில் வெற்றி, சந்தோஷம், செல்வத்தை குறிக்கும். வாழ்வில் தொடர் கஷ்டம், அவமானம், கடன் பிரச்சனை, மன நிம்மதியில்லாமல் இருப்பது என்று இருந்தால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இதை மட்டும் செய்யுங்கள் போதும். இதை பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விஷ்ணுவின் அருளை பெற ஓம் நமோ நாராயண என்று கமெண்டில் 2 முறை கூறுங்கள். பிரதோஷம் எவ்வளவு புண்ணியம் தருமோ அதற்கு சமம் இந்த மாசி 1 வரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது 6 பிரதேச நாளிற்கு உள்ள பலனை கொடுக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் உங்களின் பாவத்தை நீக்கி புண்ணியம் பெற விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்தில் பெருமாள் கோவிலுக்குச் சென்று 27 முறை கோவிலை சுற்றி வாருங்கள். சுற்றி வரும்பொழுது வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று 27 முறை கூறுங்கள். இந்த நேரம் அதிகாலை 1:30 காலை முதல் 10:30 வரை மட்டுமே.